Hello students, welcome to Neon Light channel. நான் உங்க லதா. நாம இன்னைக்கு 11th standard Alkali and Alkaline earth metals இந்த லெசன்ல நம்ம general characteristics of alkaline earth metals பத்தி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே alkali metals எல்லாமே ஃபுல்லாவே முடிச்சிருக்கோம். அது எல்லா பார்ட்டும் உங்களுக்கு நான் வந்து descriptionல தரேன். வேணும்னா போய் பாருங்க. இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு என்னோட notifications எல்லாமே வரும். அப்படியே ஆல் பட்டனையும் நீங்க click பண்ணிக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் சாதாரணமாக அல்கலி மெட்டல்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அல்கலின் எர்த் மெட்டல்ஸை குரூப் 2 எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பீரியாடிக் டேபிளில் செகண்டில் இருக்கும் உங்களுக்கு குரூப் 2 எலமெண்ட்ஸ்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே குரூப் 2 எலமெண்ட்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து பெர்லியத்தை தவிர மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பெர்லியம் இருக்கு இல்லையா, பெர்லியத்தை தவிர மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே இதனுடைய ஆக்சைட்ஸும் ஹைட்ராக்சைட்ஸ் எல்லாமே நேச்சராகவே ஒரு அல்கலின் நேச்சரோட இருக்குது. என்னவா இருக்குது? அல்கலினா இருக்குது. அதனால் இதோட மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே நம்மளோட எர்த்து கிரஸ்ட்லேயே நமக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. இந்த மாதிரி இதோட அல்கலின் நேச்சரோட இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெர்லியத்தை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸோட ஆக்சைட்ஸும் ஹைட்ராக்சைட்ஸும் அல்கலின் நேச்சரோட இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்லியத்தோ எங்கே வந்து கிடைக்குது? மினரல் சோர்ஸ் என்ன அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா பெரைல் அப்படிங்கிறதுலேருந்து கிடைக்குது. இதோட மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள். Be3Al2 Si6O18. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. மெக்னீஷியமுக்கு கார்னலைட் டோலமைட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இதுல மெக்னீஷியத்துக்கு கார்னலைட்டோட மாலிகுலர் ஃபார்முலா KCl MgCl2 6H2O, டோலமைட்டுக்கு MgCO3 CaCO3. ஓகேவா? அடுத்து கால்சியத்துக்கு பாருங்க. ஃப்ளூரப்படைட் Ca5PO4 thrice F. அதே மாதிரி ஸ்ட்ரான்சியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செலஸ்டைட் SrSO4. பேரியத்துக்கு பார்த்தீங்கன்னா பேரைட்ஸ் BaSO4. இதுதான் இதோட மினரல்ஸ். இந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய மினரல்ஸோட நேம் இது. இது எல்லாமே இந்த ஒன் வேர்டில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெமரி பண்ணிக்கோங்க நல்லா. இன்றைக்கி நம்ம அல்கலின் எர்த் மெட்டல்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கால்சியமும் மெக்னீஷியமும் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்ஸ் இந்த எர்த் கிரஸ்ட். அதாவது எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 5th மோஸ்ட் அபண்டன்ட்டில் வந்து கால்சியமும் 8th மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட்டாக மெக்னீஷியமும் இருக்குது. மேக்னீஷியம் வந்து எந்தெந்த ஓஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னலைட், மேக்னசைட், டோலமைட் மூணுலையும் இருக்குது. அதே மாதிரி கால்சியம் பார்த்தீங்கன்னா சாக், லைம்ஸ்டோன், ஜிப்சம் இதில் இருக்குது. அதே மாதிரி most strontium is found in the mineral celestite and strontianite. இது ரெண்டுலயும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா barium is slightly less common, much of it in the mineral barite. பெரும்பாலும் பேரியம் வந்து எதில் கிடைக்குது? பேரைட்டில் தான் நமக்கு கிடைக்குது. ரேடியம் வந்து எப்பயுமே யுரேனியம் வந்து டீகே ஆகும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்டில் என்ன இருக்குது? ரேடியம் இருக்குது. இது வந்து என்னென்னா எல்லா யுரேனியம் எதுலலாம் எந்த ஓர்ஸ்லலாம் இருக்கோ அதிலலாம் என்ன இருக்கும்? ரேடியமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பீரியாடிக் டேபிளில் எப்பயுமே குரூப்பில் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்லாம் மோஸ்ட் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். தீஸ் எலமெண்ட்ஸ் ஹாவ் 2 electrons in the valence shell of their atoms preceded by the noble gas configuration. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸுக்கு வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் என்ன? கடைசியாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான், கடைசி மோஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் சொல்லுவோம். இந்த வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அல்கலின் எர்த் மெட்டல்ஸ்க்குனா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனாலேயும் இது என்னன்னு சொல்கிறோம்? குரூப் 2 எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதும் உண்டு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஜென்ரல் அப்போது எலக்ட்ரானிக்
கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் கேஸை ப்ராக்கெட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் NS2 அப்படின்னும் எழுதலாம். நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதலாம். ரெண்டு மாதிரியும் நம்ம என்ன செய்யலாம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். அப்போ N அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வேலன்ஸ் செல்லை குறிக்குது. எந்த வேலன்ஸ் செல், அதாவது 1 2 3 சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை குறிக்கிறது தான் வந்து N. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ பெரிலியத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் 4. அப்போது 4 எலக்ட்ரான் இதில் இருக்கும் இல்லையா. அப்போது அதை எப்படி எழுதலாம், 1s2 2s2 அப்படின்னு நம்ம எழுதலாம். எப்பயுமே எஸ்ஸில் வந்து 2 எலக்ட்ரான் தான் வந்து இருக்க முடியும். அதனால எஸ் ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் எழுதுகிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு கேஷனில் எஸ் ஆர்பிட்டல் மட்டும்தான் இருக்கும், 2 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த ஷெல்லுக்கு போகும்போது 2s2, அந்த எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் வரும். இப்போ 4 எலக்ட்ரான் கம்ப்ளீட் ஆகிட்டதுனால இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். 1s2 2s2. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஹீலியத்துக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்ஸ். ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பரை அந்த 1s2க்கு நேராக என்ன செஞ்சிருவோம், எழுதிடுவோம். பக்கத்தில் 2s2ன்னு எழுதுவோம். அதுதான் நீங்கள் டேப்லெட் காலத்தில் பார்க்குறீங்க. ஹீலியம் 2s2 அப்படின்னு எழுதுனாக்கா அது பெரிலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள் மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன, 12. அப்போ 12 வந்து நம்ம இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், 1s2 2s2 2p6. ஏன்னா எஸ்ஸும் பியும் இருக்கும் செகண்ட் ஷெல்லில். 2s2 2p6 மொத்தமாக சேர்த்தோம்னா எத்தனை வருது, 10 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் பேலன்ஸ் வந்து 2 தான் இருக்கும், அது அடுத்த ஷெல்லுக்கு போகும். ஸோ 3s2. அப்போது இது எதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அந்த 3s2 மட்டும் நம்ம தனியாக எழுதிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எந்த இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நியானோடது. அப்போ நியானில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை நியான்னு எழுதிட்டு 3s2ன்னு எழுதுவோம். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு ஜென்ரலாக கான்ஃபிகரேஷன் எழுதக்கூடிய மெத்தட். இப்போ கால்சியத்துக்கு பாருங்கள், கால்சியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 20. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும், 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2. ஏன் 3D ஃபில் ஆகாமல் 4s ஃபில் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆல்ஃபா பிரின்சிபல் இருக்குது, N+L ரூல் இருக்குது. இது எல்லாமே யூனிட் 2ல் இந்த லெசனில் வரக்கூடிய இந்த வீடியோக்களும் உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே நடத்தியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்போவுமே 3Pக்கு அப்புறம் 4s ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், 3D ஃபில் ஆகும். இது வந்து ஒரு ரூல், N+L ரூல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஆல்ஃபா பிரின்சிபல் சொல்லலாம். எனர்ஜிஸோட இன்க்ரீசிங், ஆர்பிட்டால்ஸோட இன்க்ரீசிங் எனர்ஜி அந்த ஆர்டரில் இது என்ன செஞ்சுக்கிட்டே போகும், ஃபில் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா. அப்போ 3D வந்து இப்போ ஃபில் ஆகிறதுக்கு எலக்ட்ரான்ஸ் இதுக்கிட்ட இல்லை, 4s2 வரைக்கும் ஃபில் ஆகிடும். அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ கீழே இருக்கிற மாதிரி 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 அப்படின்னு எழுதலாம். இல்லை அப்படின்னாக்கா ஆர்கானை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு பக்கத்தில் 4s2 அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். ஆர்கானுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ்னா 18 எலக்ட்ரான்ஸ். அப்போ 18 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், 4s2 மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பக்கத்தில் எழுதினாலும் அதுவும் கரெக்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். இதே மாதிரி ஸ்ட்ரான்ஷியத்துக்கு, பேரியத்துக்கு, ரேடியத்துக்கு 3க்குமே நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.